இந்த பிஜேபி அரசாங்கம் மோடி அரசாங்கம் அமைந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்ட சிறப்பு திட்டம் என்ன? ஒரு திட்டத்தை யாராவது நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் பத்திரிகைகள் எல்லாருமே விவரமானவங்க, படிச்சவங்க, முழுசா இந்தியா முழுக்க என்ன நடக்குது, உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடியவங்க. தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்ட சிறப்பு திட்டம் ஒண்ணு சொல்லுங்க. இந்த திட்டம் மோடி அரசாங்கம் கொண்டாந்து இருக்கு, இதனால தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இந்த திட்டத்தால தமிழ்நாட்டு மக்கள் பயன்பெற்று இருக்காங்க. ஏதோ ஒரு திட்டம், ஒரு சிறப்பு திட்டத்தை சொல்லுங்க. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் 5 மாதங்களில் அந்த விரிவான திட்ட அறிக்கைக்கு ஒப்புதல் தரக்கூடிய பிஜேபி அரசு தமிழ்நாட்டிற்கு மட்டும் 15 மாதங்கள் கிடப்பிலே வைத்து இப்பொழுது ஒரு சொற்பமான காரணங்களை சொல்லி அதை நிராகரித்திருக்கின்றார்கள். 15 லட்சம் பேர் இருக்கிற பிஜேபி ஆளுற மாநில நகரங்கள்ல செயல்படுத்தக்கூடிய மெட்ரோ திட்டம் ஏன் தமிழ்நாட்டில் செயல்படுத்த முடியாது? இப்ப கணக்கெடுப்பு எடுங்க, நீங்களே சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல எவ்வளவு இருக்கும், சிட்டியில சொல்லுங்க. வாக்காளர்களே 16 லட்சம் பேர்னா மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க. நான் இன்னும் கூட ரொம்ப தெளிவா சொல்றேன். 2021 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுக தான் 10 தொகுதி ஜெயிக்க வச்சாங்க. அப்படிப்பட்ட கோவை மக்களுக்கு கூட இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை கொடுக்க மனமில்லாத அரசு மோடி அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம். ஆகையால இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அவங்க அனுமதி கொடுக்கணும். இப்படி சென்னை 2ஆம் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அவங்க அடிக்கல் நாட்டினாங்களே தவிர ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல. ஆனா அதுக்காக நிறுத்தல நம்ம முதலமைச்சர். தமிழ்நாடு அரசு நிதிகளை கொண்டே அந்த திட்டத்தை தொடங்கினாங்க, முடிச்சாங்க. அந்த வகையில அனுமதி கொடுப்பதற்கு கூட மனமில்லாத அரசாக பிஜேபி அரசு இருக்கின்றன. இந்த பிஜேபி அரசாங்கம் மோடி அரசாங்கம் அமைந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்ட சிறப்பு திட்டம் என்ன? ஒரு திட்டத்தை யாராவது நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் பத்திரிகைகள் எல்லாருமே விவரமானவங்க, படிச்சவங்க,